நான் யாருக்குமே கடன் கொடுக்க வேண்டியதில்லை. நாளை காலையில் சிவசங்கர் இல்லைன்னா, ஐயோ இவனுக்கு கடனை கொடுத்தமே திருப்பி கொடுக்காம போயிட்டானேன்னு கதறுவதற்கு ஆட்கள் இல்லை. என்ன, இந்த 66 வயது வரை கடனே வாங்கியதில்லை. தனிப்பட்ட முறை பர்சனல் லோன் வாங்கினதில்லை. எனக்கு தெரியாது, தேவைப்படவில்லை. அப்புறம் நான் கேட்டாலும் கொடுப்பார்களா என்று எனக்கு ஒரு சந்தேகம். கடன் நன்மை கெடுக்கும்னு. அப்புறம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு அண்ணாச்சி கடைக்கு போனேன். இன்று ரொக்கம் நாளை கடன் போட்டுருந்தது. டெய்லி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொக்கம்னு கேஷ் மேலே பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய அது எவ்வளோ இருந்ததுன்னா, நான் ஒரு இன்டர்வியூக்கு போன போது, டூ யூ பிலீவ் இன் காட் ஆர் கேஷ்ன்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஐ பிலீவ் இன் கேஷ், செகண்ட் ஐ பிலீவ் இன் காடுன்னு. கேஷ் தான் காடு எனக்கு. அது இந்த வார்த்தையை எப்போ சொன்னீங்க, எந்த வயசுல நான் சொன்னீங்க? அப்போ 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். கேஷ் தான் காட். அது அப்பவே முடிவு பண்ணிட்டீங்க? அது 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது. பட் 3ஆம் கிளாஸில் முடிவு பண்ணது என்ன தெரியுமா? அதை கேட்டால் இன்னும் கேவலமாக இருக்கும். அன்னம் தான் கடவுள்னு. ஏன்னா சாப்பாடு தானே சாப்பிட்டா தானே நல்லா இருக்கு. நான் சாப்பாட்டை நம்புகிறேன், அடுத்தது கடவுளை நம்புகிறேன்னு. அது 8ஆம் கிளாஸில் மாற்றிக்கிட்டேன். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். தமிழில் பாட்டு இருக்குல்ல, காசே தான் கடவுளடான்னு. அப்போ கடன் வந்து பிஸ்னஸ் லோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாமா சார்? பர்சனல் லோன் அப்படி விட்டுடலாம்? பிசினஸ் லோனும் பிசினஸை பொறுத்தது, அதை நாம் தவிர்க்கலாம். நீங்க யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா, இல்ல அவங்க யாருக்காவது வந்து? நான் அந்த முட்டாள்தனத்தை நிறைய செய்து நண்பர்களை இழந்திருக்கிறேன். அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு முட்டாள்னு.